அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆம்ஸ்ட்ராங் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கின்றார், அரசியல் களத்தில் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் சென்னையில் ஒரு கவுன்சிலர் என்ற அளவில் மாமன்ற உறுப்பினராக 2006ஆம் ஆண்டில் பணி செய்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நேரங்களில் வழக்குகளுக்கு துணையாக நின்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவருடைய உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அரசு தரப்பு வழக்குரைஞர் அதுபோன்ற அறிவுறுத்தல்கள் எதுவும் அரசுக்கு வழங்கப்படவில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். நீதிபதியும் என்ன சொல்கிறார் என்றால், ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பின் வலி தனக்கு புரிவதாக நீதியரசர் தெரிவிக்கின்றார். இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அரசு மரியாதை வழங்க கோரிய விண்ணப்பம் மீது அரசு முடிவெடுத்துக் கொள்ளட்டும். நீதிமன்றம் இது தொடர்பாக கருத்துக்களை கூற முடியாது. அரசுக்கு நீங்கள் தனியாக விண்ணப்பம் வழங்கி இருக்கின்றீர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற வேண்டும் என்று அது தொடர்பாக அரசு முடிவெடுத்துக் கொள்ளும். நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பொத்தூர் கிராமத்தில் உடலை அடக்கம் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. மேலும் அவருடைய குடும்பத்தாருடைய ஆசையை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாவிட்டாலும் விதிகளை பின்பற்றி குறிப்பிட்ட அந்த இடத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் நினைவாக நினைவிடம் அமைத்துக் கொள்வதற்கும் நீதிபதி அதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த மனுதாரர் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. விஜயகாந்த் அவர்களுடைய உடல் கூட கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையை ஒட்டிதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் மாநகராட்சி எல்லைக்குள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்வதற்கு எப்படி மாநகராட்சி விதிகளில் தளர்வு வழங்கப்பட்டதோ அதே போன்று ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்வதற்கும் விதிகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டு சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் தலைமை அலுவலகத்திலே ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்களுடைய இறுதிச் சடங்கை சுட்டிக்காட்டி நீதிபதியிடம் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைத்தார்கள். அதே நேரம் நீதிபதி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்த பிறகு அங்கு அவருடைய நினைவாக நினைவிடம் கட்டப்பட்டது. ஆனால் இறுதிச் சடங்குகள் எல்லாம் டெல்லியில் தானே நடைபெற்றது. அதே போன்று இறுதிச் சடங்குகளை வேறு இடத்தில் நடத்தி கொள்ளலாம், அடக்கம் செய்வதை நினைவிடத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் என்பதையெல்லாம் ராஜீவ்காந்தி அவர்களின் வழக்கை சுட்டிக்காட்டி அந்த மரணத்தை சுட்டிக்காட்டி நீதிபதி தன்னுடைய அறிவுறுத்தல்களாக வழங்கியிருந்தார். இந்த நேரம் அரசு மரியாதை கோரிய மனு நிராகரிக்கப்பட்டால் அரசுக்கு தவறான பெயர் வரும் என்று அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார். இரண்டு பேரும் சமரசமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் ஆதரவாளர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாக அரசிடம் மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. இறந்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற வேண்டும் என. அதே நேரம் அரசு தரப்பு வழக்குரைஞர் அதுபோன்ற எந்த ஒரு அறிவுறுத்தலும் அரசுக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற ஒரு மனு நிராகரிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தால் அது அரசுக்கு தவறான அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதையும் தற்பொழுது அரசு தரப்பு வழக்குரைஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அரசு மரியாதையை வழங்கக்கூடிய விண்ணப்பம் மீது நீதிமன்றம் தனியாக உத்தரவை பிறப்பிக்க முடியாது. அது தொடர்பாக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிபதி சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு தரப்பு வழக்குரைஞர் தன்னுடைய கருத்தாக இதை சொல்லி இருக்கின்றார். அரசு மரியாதை கேட்கின்றார்கள். ஒருவேளை அரசு மரியாதை வழங்க முடியாது என்று அரசு தரப்பு கூறினால் அது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதையெல்லாம் மனுதாரர் தரப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை அந்த தரப்பு வழக்கறிஞரிடம் முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அரசு மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பல விதிகள் இருக்கின்றன. சமூகத்தில் சிறந்த பங்காற்றியவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்படுவது வழக்கம்தான் என்றாலும் அரசு துறையில் பணியாற்றியவர்கள், ராணுவத்துறையில் பணியாற்றி இறந்தவர்கள், காவல் பணியின் பொழுது பணியின் போது மரணம் அடைந்தவர்கள், அதே போன்று பல வீர தீர செயல்களுக்கான பதக்கம் பெற்றவர்கள் இறந்த பிறகு, விளையாட்டு வீரர்கள் தேசத்திற்காக பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று இறந்தவர்கள், எல்லை போரில் பங்கேற்று இறந்தவர்கள், இது மட்டுமல்லாமல் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் அரசு சார்பில் இறுதிச் சடங்கின் பொழுது மரியாதை செய்யப்படுவது வழக்கம். அதன்படி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்று குறிப்பிட்டு அதை கேட்டிருந்தாலும் கூட தற்போது அரசு மரியாதை கோரிய மனு நிராகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதை மனுதாரர், அதாவது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொற்கொடி தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞரிடம் அரசு தரப்பு வழக்குரைஞர் ஒரு வாதமாக முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அரசாங்கம் பெருந்தன்மையுடன் செயல்பட்டுள்ளது என்பதை நீதிபதி சொல்லியிருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் நீதிபதி. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு நீங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பினுடைய வழக்குரைஞர்களுக்கு நீதிபதியும் அறிவுறுத்தி இருக்கின்றார். அதே நேரம் அரசின் செயல்பாட்டை பார்த்தோம் என்றால் அரசு தற்போது வரை பெருந்தன்மையுடனேயே செயல்பட்டு வருகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இவருடைய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் எங்கு அடக்கம் செய்யப்படும் என்பதில் கடந்த ஒரு 35 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு குழப்பம் நீடித்து வந்த நிலையில் அதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை திருவள்ளூர் மாவட்டம்
மாவட்டம் செங்குன்றம் அருகே அடக்கம் செய்து கொள்வதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதற்கு உரிய முறையில் அந்த நிலத்தை வகை மாற்ற வேண்டும். வருவாய்த்துறை ஆவணத்தின்படி அது வேளாண் நிலமாக இருக்கும் பொழுது அங்கு ஒரு நினைவிடம் கட்டுவதற்கோ, இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கும் இறுதி அஞ்சலிக்கான அடக்கம், எரியூட்டுவது போன்ற பணிகளுக்காக செய்யும் பொழுது வருவாய்த்துறை ஆவணங்களில் சில விதி மாற்ற வேண்டும். அதையெல்லாம் உடனடியாக செய்து தருகின்றோம் என்று அரசு தரப்பில் கூறிவிட்டார்கள். எனவே பொத்தூரில் உடலை அடக்கம் செய்வதற்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் ஒத்துழைத்து விட்டார்கள். ஆனால் தற்போது ஒரு கோரிக்கை மீண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற வேண்டும் என்று நீதிபதியின் முன்பாக தற்பொழுது பொற்கொடி என்கின்ற அந்த ஆம்ஸ்ட்ராங் மனைவியின் தரப்பு வழக்குரைஞர் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு பெருந்தன்மையுடன் செயல்பட்டு வந்தாலும் கூட இந்த விஷயத்தில் மனுதாரர் தரப்பும் அதே நேரம் அரசு தரப்பு வழக்குரைஞரும் உரிய முறையில் பரிசீலிக்க வேண்டும். நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது என்ற கருத்தை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் நீதிபதி. அதே நேரம் தொடர்ந்து வாதங்கள் இரண்டு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசு மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று சில விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை தளர்த்தி அரசு மரியாதை வழங்க முடியுமா, அந்த விதிகளுக்கு உட்பட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அரசு மரியாதை வழங்க முடியுமா என்பதையெல்லாம் அரசு தரப்பு வழக்குரைஞர் தான் சொல்ல முடியும் என்ற அடிப்படையில் நீதிபதி தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை ஏற்கனவே இன்று 2 கட்டங்களாக தள்ளி வைக்கப்பட்டுதான் 2:15 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த 2:15 மணிக்கு தொடங்கிய விசாரணையின் மூலமாக பொத்தூர் என்கின்ற கிராமத்தில் செங்குன்றம் அருகே வருகின்றது திருவள்ளூர் மாவட்டத்தில். அந்த கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மனுதாரர் தரப்பில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் தற்போது அளவில் அவருடைய உடலுக்கு அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான மனுதாரரின் கோரிக்கை ஏற்கப்படுமா என்பது இந்த விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அரசு தரப்பு வழக்குரைஞர் அது தொடர்பாக அரசிடம் எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை என்பதை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தனியாக ஒரு மனு வழங்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் அரசு மரியாதையுடன் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கின்றார். பல ஆண்டு காலம் அரசியல் ரீதியாக செயல்பட்டிருக்கின்றார். பல பேர் அவரை பின்பற்றக்கூடிய ஆதரவாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவருக்கு அரசு மரியாதை வழங்குவது சரியாக இருக்கும் என்று மனுதாரர் தரப்பில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி உள்ளிட்ட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தரப்பில் இந்த கோரிக்கை நீதிபதி முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தை மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதி அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கின்றார். அதே நேரம் அரசும் பெருந்தன்மையோடு செயல்படுகின்றது என்பதை மனுதாரர் தரப்பில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீதியரசர் வலியுறுத்தி இருக்கின்றார். அதே நேரம் அரசு மரியாதை என்பது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அது தொடர்பாக அரசுதான் முடிவெடுத்து அறிவிக்க முடியும். நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு பல விஷயங்களை செய்திருப்பதாகவும் தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இறந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதிச் சடங்கு கண்ணியமான முறையில் நடைபெற வேண்டும் என்பதில் அரசு தரப்பை போன்று நீதிமன்றமும் தற்பொழுது உறுதியாக இருப்பதாகவும் நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பல விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும். இறந்த ஒருவருடைய உடலுக்கு முன்பாக அவருடைய மனைவி நீண்ட நேரமாக அழுது கொண்டிருக்கின்றார். எவ்வளவு நேரம் அவர் அழுது கொண்டே இருக்க வேண்டும், அந்த இறப்பின் வழியில் இருந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்றால் இறுதிச் சடங்கு நடைபெற வேண்டும் என்பதையும் நீதிபதி அவர்கள் கடந்த அமர்வின் பொழுது இந்த 2:15 மணிக்கு முன்பாக 12 மணி அளவில் விசாரணை நடைபெற்ற பொழுதே சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த முழு அளவிலான காவல்துறை பாதுகாப்புடன் இறுதிச் சடங்கு நடைபெற வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அதனோடு சேர்த்து கிராமத்தில் அடக்கம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றாலும் உடலை அந்த கிராம பகுதியில் பொத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய செங்குன்றம் அருகில் அடக்கம் செய்துவிட்டு நினைவிடத்தை சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் எழுப்பிக் கொள்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கின்றார். ஆக மொத்தம் இந்த இறப்பின் பிறகாக உடலை எங்கு அடக்கம் செய்வது என்பதில் தீர்வு காணப்பட்டு விட்டது. ஆனால் அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை அரசு தரப்பில் எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விவரம் தற்போதளவில் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. நீதிமன்றமும் தனியாக அது குறித்து உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது அரசு தரப்பிடம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அரசு தரப்பு எங்கள் கோரிக்கையை நிராகரித்து விட்டது என்று கூறி நீதிமன்றத்தை நாடலாம். தற்போது அரசு தரப்பிடம் மனுதாரர்கள் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு மரியாதையுடன் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இறுதிச் சடங்கு என்று. அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா என்பதை அரசு தரப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதே நேரம் அந்த கோரிக்கை குறித்து உரிய முறையில் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் சொல்லியிருந்தது. மேலும் அரசு தரப்பு வழக்குரைஞர் ஒருவேளை அரசு தரப்பு ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இந்த அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்ற செய்தி வெளியிடப்பட்டால் அது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை மனுதாரர் தரப்பு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெறுகின்றது.